பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையானது இன்று கேட்போம். ஏன்னா நேற்று தினத்தில் அனுப்பப்பட்ட செய்திகளை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த மாலையில் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இன்று செய்தியை பகிர்ந்து கொடுக்க தேவனுடைய நாமம் மையப்படுத்தத்தக்க ஒரு செய்தி எடுத்தால் கொஞ்சம் தவறினா கூட அதை நான் அந்த செய்தியை கழிச்சிட்டு புதிதாக தான் மறுபடியும் துவக்குவேன். ஏன்னா நான் கொரிந்தியர் புத்தகத்தை படிக்க தீமோத்தேயு புத்தகத்தை சொல்லிட்டேன். அதுதான் வசனம் என்னமோ சரியாக தான் சொல்கிறேன். அந்த வசனத்தை பார்த்தா மாற்றி சொல்கிறேன், அவ்வளோதான். வார்த்தையை சொன்னாலும் வசனத்தை ஒழுங்காக இருக்கணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் வேதத்தை எடுத்து படித்தால் அது தப்புன்றதுடைய சூழ்நிலை ஏற்படும். அது எப்பவுமே அப்படிப்பட்ட செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் வேதம் உள்ளவர்கள் எடுத்து வைத்து இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இன்று செய்தி பார்க்கும்போது லூக்கா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இந்த வசனத்தினுடைய தன்மை என்னடான்னு சொன்னால், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பார்னா, அலைக்கு குலுக்கி சரிஞ்சு விழத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். இப்போ கொடுக்கணும் இல்லையா? முதல்ல என்ன கொடுக்கணும் இல்லையா? அப்போது சில விஷயத்தை கொடுக்குற விஷயத்தில் கர்த்தர் முன்மாதிரியாக இருப்பார். அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? தேவனிடத்தில் கொடுக்கணும் இல்லையா? அலைக்கு குலுக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம கொடுப்பது ஒரே விஷயந்தான், உடைய ஆவி ஆத்மா சரிகளத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வார்த்தையை படிக்கப்படும் போதும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ கொடுக்கணும்ல, அந்த கொடுக்குற எண்ணங்கள் தான் நமக்கு கிடையாது. நம்ம வாழ்க்கையிலேயே கிடைக்காத போன ஒரு விஷயம் எதிரான்னு சொன்னால் அதுதான். இப்போ நீதிமொழி புத்தகத்தில் ஒன்று கொடுக்க சொல்ல 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தன் பாவங்களை மறைக்கின்ற வாழடைய மாட்டான். அப்போ தன் பாவங்களை மறைக்கின்றவன் வாழடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். முதல்ல கொடுக்க வேண்டிய விஷயம், நம்ம அறிக்கை செய்து தேவனிடத்தில் விடணும். நம்முடைய பாவங்களை மறைத்தால் இரக்கம் பெற மாட்டோம். அறிக்கை செய்துவிட இரக்கம் பெறுவான். அப்போ தன் பாவங்களை மறைக்கின்ற வாழடைய மாட்டான், அவைக்கு செய்ய விடுவனும் இரக்கம் பெறுவானா. அப்போது கடவுளிடத்தில் முதல்ல என்ன பண்ணோம்? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக சோத்திர பலியோடு அறிக்கை செய்து கொடுக்கணும். கொடுக்க விடும்போது நம்ம என்ன பண்ணோம்? சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து சத்திய வசனத்தை தெளிவுபடுத்தி நம்ம நடத்துவார். ரெண்டாவது ஒன்று கொடுக்கணும். என்னடா கொடுக்கணும்னா, நம்மளுக்கு கையீட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார் ஆண்டவர் இல்லையா? வேதத்தில் பல இடத்துல அந்த வார்த்தைகள் உண்டு. நீ கையீட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். இது நல்ல எந்த இடத்துல இருக்கும் அதிகமாக சொன்னால், உபாகம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், உன் கையீட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். அதை நம்ம எடுத்து படிக்க முடியாது தொடர்ந்து. அப்போது கையீட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட காணிக்கிலேருந்து ஒரு பங்கு எடுத்து கொடுக்கணும். பங்கு எடுத்து என்ன பண்ணணும்? தசம்பாதம் என்ற காணிக்கையை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அழிக்கு குளிக்கு சரிஞ்சு விழத்தக்க கொடுப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அப்போது நமக்கு பார்த்தோன்னா முதல்ல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். ரெண்டாவது நம்ம கையீட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கணும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காணிக்கை, நீ எங்கே போய் கஷ்டப்பட்டு நீ என்ன அநேக காரியங்களால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு காணிக்கை பகிர்ந்து கொடுப்பது கிடையாது. நான் இனியெல்லாம் இது காலையிலேருந்து துவக்கி மாலை வரைக்கும் கடந்து போனேன், நைட்டு தான் வந்து செஞ்சேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கொடுக்கத்தக்க அந்த நாணத்தின் ஆவி ஊற்றப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நம்பிக்கை உன் இதயத்துக்குள் வந்தால் மேலும் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன சொன்னால், எத்தனை வருமானங்கள் வந்தாலும் அதுலேருந்து ஒரு காணியை பகிர்ந்து கொடுக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னாருக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் இல்லையா? அவ்வளோதான் அதுக்கு மேலாம் கொடுக்கக்கூடாது. நான் போய் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன். இந்த சாம் சொல்லத்தர சர்ச்சில் நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் இன்றைக்கி நேற்று சொல்லலை, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோன்னா என்னுடைய காணிக்கை எவ்வளோடானா 100 ரூபா தான் கொடுப்பேன்.
என் பக்கத்தில் அவருடைய காணிக்கை பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்கும். ஒரு ஆலயத்தை கட்டக்கூடிய காணிக்கை போல் இருக்கும். பெரிய அதிகாரி அவர். என் பக்கத்தில் தான் உட்காருவார். நான் தான் கொடுப்பேன். நான் சபைக்குள்ளே உட்கார மாட்டேன். ஏசி எனக்கு ஒத்துக்குவாதுன்னு வெளியே தான் உட்காருவேன். வாரந்தோறும் என்னை பார்ப்பார். பார்க்கும்போது நான் போடுற காணிக்கு ஒரிஞ்சு 100 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். 70 ரூபா இருக்கும், 80 ரூபா இருக்கும். என்ன இருக்குதோ அதான் கொடுப்பேன். என்கிட்ட வேறு இருக்காது. அப்போது அந்த காணிக்கை கொடுக்கும்போது அவர் பாட்டினா அவர் ஏராளமான பணங்கள் தாராளமாக கொடுப்பார். அவர் யாருன்னா வேணால் ஒரு பெரிய அதிகாரி. அந்த அதிகாரி என்னை கேட்பார், நீங்கள் என்ன வேலை செய்யணும்? எனக்கு ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறேங்க ஐயா அப்படின்னுவேன். என்ன பண்ண போகிறீங்க? ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னுவேன். அவர் சிரிப்பார். எப்போதும் என்கிட்ட சிரிப்பார், பேசுவார். அவர் கடந்து போய் அவர் கார் எடுப்பார், நான் கடந்து வந்து சைக்கிள் எடுப்பேன். இதுதான் 2 பேருக்கும் நடக்கிற வித்தியாசம். அப்போ அந்த சைக்கிள் எடுப்பேன். ஒரு சில காலத்தில் ஒரு சின்ன ஒரு பைக்கு எனக்கு கிடைச்சிது. ஒருத்தர் காணிக்கையாக கொடுத்தா அதை பகிர்ந்து கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் எப்பவுமே என்னை கேட்குற ஒரே கேள்வி, ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்பார். நான் எதுவுமே அவரை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சத்தியத்தை கேட்பேன், அவர் பாட்டு கை கொடுப்பேன், எழுந்து வந்துடும். அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டார் மாதிரி. அவர் பார்த்தா பெரிய அதிகாரியாக இருக்கிறார். நான் அவர் கடைசி வரைக்கும் பகிர்ந்து கொள்ள. அவர் காரில் ஏறும்போது எப்பவும் பார்த்து சிரிப்பேன். நான் பாட்டுன்னு வந்துடுவேன். அவங்க ஃபேமிலியாக உள்ள ஒரு சிலர், அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே எங்கே இருப்பாங்க? உள்ளே இருப்பாங்க. அப்போது அவங்க பகிர்ந்து வந்து குடும்பமாக சேர்ந்து காரில் ஏறும்போது நான் பார்க்க மாட்டேன். நான் பாட்டுன்னு சைக்கிளில் கலந்துக்குவோம். அப்புறம் ஒரு ஸ்கூட்ரு எனக்கு ஒருத்தர் காணிக்கை கொடுத்தாரு. அந்த காணிக்கை எடுத்துக்கு பயணித்து கொண்டே இருப்பேன். அப்போ கடவுளுடைய காரியங்கள் என்னடான்னு சொன்னால், கையீட்டு செய்கிற வேலைகள்லேருந்து கொடுக்குற காணிக்கை சரியாக நேசித்து அது என்ன பண்ணுவோம், நமக்கு கொடுக்குற காணிக்கையிலேருந்து பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் சம்பாதிக்கிற பணத்துலேருந்து 10ல் 1 பங்கு நம்ம எடுத்துன்னு போய் கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்வார் ஆண்டவர். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரிகளே, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சபைக்கு போகிறீங்க, தசம்பாதம் கொடுப்பது கிடையாது. இப்படி கணவர் சம்பாதிக்கிற தசம்பாதம் சரியாக கொடுக்குறோமான்னு கேட்டால் தப்பு தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது சரியான காணிக்கை கொடுக்க மாட்டாங்க, மனது இருக்காது. அப்போது அந்த காணிக்கை எடுத்துக்கொண்டு சொந்த பந்தம் என்ற உறவுகள் நம்மளை தள்ளப்பட்ட கல்லாக மூலக்கல்லாக கத்தர் உயர்த்தப்படும் போது கத்தருக்கு கொடுக்க மாட்டோம். நம்மளை தள்ளுனாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் போய் செலவழிப்போம், தன்னை பெருமைப்படுத்தி கொள்ள செலவழிப்போம். ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட ஆட்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக நேர்த்தியாக செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்காது. அப்போது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கையீட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காணிக்கையை கொண்டு வந்து அந்த எடுத்து முழுமையாக வச்சு வேத புத்தகத்தில் வச்சு ஜெபித்து அதை எடுத்து பணத்தை எடுத்து முதல்ல அதுலேருந்து தசமாதம் பிரித்து எடுத்து அது என்னைக்கு வாங்குற அந்த மாதத்தில் அந்த நாட்களிலும் மறுநாள் ஆலயத்துக்கு வரக்கூடிய காரியமாக தசமாதத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த குடும்பத்தை நீ பார்க்கணும், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து ஆசீர்வதித்து பெருகி இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நானும் அவர் இந்த ஆலயத்துக்கு வந்தேங்க, அவர் வரும்போது ஒன்றுமே இல்லாத நீ கத்தர் உயர்த்தரன் போது கொஞ்சத்தில் அவர் உண்மையாக இருப்பார். லூக்கா புத்தகத்தில் படிக்கப்படும் போது 16ஆம் அதிகாரம் 10வது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் நம்மளை அதிகாரியாக கத்தர் மாற்றுவார். அப்போது அந்த உண்மையை கடவுள் பார்க்குறார், தசமாதத்தை சரியாக பார்க்குறார். ஆதி மனிதன் ஆபிரகாம் அப்படி தான் கொடுப்பாரு. வறுமையில் உட்காந்து கொண்டிருக்கும் போது, குழப்பத்தோடு உட்காந்து கொண்டிருக்கும் போது வரக்கூடிய ஊழியக்காரை அழைத்து கொண்டு ஆகாரத்தை கொடுப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆகாரத்தை கொடுத்து கொழுத்து கன்றடித்து அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்பி திருப்பி போகும்போது சொல்லுவான், நான் மறுபடியும் வரும்போது உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுக்க விடுமோ அவங்க மனைவியை அது என்ன பண்ண மாட்டேன், நம்பப்பட மாட்டாங்க. அப்போ கத்தரால் கூடாத காரியம் உண்டோ என்று சொல்லி கூட கடந்து போவார் அவர். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நான் மறுபடியும் வரும்போது நல்லா பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கப்படும் போது தெளிவாக இருக்கும். அப்போ மறுபடியும் வரை உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படும் என்றதை அவங்க மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாமே எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, வயசாகி போச்சு, பெண்களுக்கு வர வேண்டிய எல்லா காரியமே எங்களுக்கு கிடையாது, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே, அதையும் சொல்லிட்டு அவங்க கடந்து போகிறாங்க. குறிப்பிட்ட காலத்தில் கர்ப்பத்தின் கனி கத்தர் கொடுக்குறாரு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆதியாகமம் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தை முடித்து பார்த்தோன்னா ஆபிரகாம் பிறப்பு கொடுத்து அங்கே போடப்பட்டிருக்கும். சொல்லப்பட்டது 18ஆம் அதிகாரம், நடக்கப்பட்டது அவன் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போது கடவுளுடைய காரியத்தை பார்க்கணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகருக்கு அதிகாரியாக மாற்று வரும்போது கொஞ்சத்தில் ஒருபடி ஆகாரத்தை கொடுத்தான். தன் வறுமையில் இருந்தல்ல, தன் வருமானத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து அந்த ஊழியக்காரனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் போது கத்தர் ஆசீர்வதிப்பான். எனக்கு எத்தனை பேர் காணிக்கை எனக்கு கொடுப்பது இப்போ நின்று போச்சு இல்லையா? 2015, 14 அந்த முன்னாடிலாம் பார்க்கும்போது ஏராளமான காணிக்கை எனக்கு வரும். அதனால தான் ஏழை ஏழைகளை சந்தித்து பலர் கொடுத்து கொண்டே இருந்தேன். இன்னி வரைக்கும் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறாருன்னா, நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன்.
அப்போ தீர்மானம் எடுத்து கர்த்தர் இடத்துல பண்ணிட்டேன். யாருக்கிட்டையும் எந்த வறுமை வந்தாலும் சொல்கிறது கிடையாது, ஜெபித்து கொண்டிருப்பேன். இன்றைக்கி ஒரு கரண்ட் பில்லு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரப்படும் போது அந்த கரண்ட் பில்லுக்கு என்ன பண்ணுறது, அது பகிர்ந்து கொடுக்க முடியலன்னு சொல்லி என் மனதுக்கு அப்பால் ஒரு விஷயம் தோன்றுது. இப்படி கேட்கலாம், நம்ம தம்பி கிட்ட கேட்போம் எடுப்போம் என்று சொல்லி ஒரு இடத்துல விஷயத்த சொன்னோம், ஒரு இடத்துல கேட்டோம். அவங்க 2 பேர் இடத்துலேருந்து அந்த பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரல. நானும் அதை விட்டேன். அது இன்றைக்கி தான் நான் என்ன பண்ணேன், கேட்கப்படும் போது இன்றைக்கி அது எதுவுமே எனக்கு வரல. அவருடைய பாவம், அவருடைய கஷ்டம் என்னவோ இல்லையா. ஆனாலும் நான் என்ன தீர்மானித்தனோ அதை மாற்றி நடக்கும் போது அது கிடைக்காது இல்லையா. நான் அவர் சைட்லேருந்து பார்க்கக்கூடாது அந்த கஷ்டத்தை. என்னுடைய சைடில் நான் என்ன பகிர்ந்து கொண்டேன்னு நான் இருக்கணும் இல்லையா. அவர் கொடுக்கணும்னு நினச்சா நாளைக்கு கூட அதை கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலை. ஒருத்தர் இடத்துல நான் சொல்லிட்டேன், நான் இந்த காசு உங்களுக்கு எப்படியாவது கொடுத்துறேன்னும் போது இல்லையே. அப்போது ஏராளம் ஒரு காலகட்டாயத்தில் பார்த்தோன்னா ஏராளம் பேர் தசம்பாதம் காணிக்கிறது கொடுத்தவங்க. அவங்க வறுமையெல்லாம் கிடையாதுங்க, ஆசீர்வதித்து பெருகிட்டாங்க, வீடு வாசல்லாம் கட்டப்பட்டாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. சிறப்பான வேலைகள், வாடகையே அவங்களுடைய வாடகை அதை பார்த்து ஜென்ரலாக வாடகை கொடுப்பதே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 12,000 ரூபா வாடகையே கொடுக்குறாங்க. அப்போ கரண்ட் பில்லாம் சேர்த்துனா அது எங்கேயோ போய்டும். அவங்கள போய் பகிர்ந்து நான் பேசி, இந்த வீட்டில் வாடகை இருக்காதீங்க, இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கம்மி வாடகையில் போங்கன்னு கடந்து வந்து நான் அந்த சென்னையிலேருந்து வேறு பகுதி மாற்றி கூட கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாது. அப்போது இப்படியெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் அந்த பணத்தை செலவழித்து வீணாக கடந்து போகாதபடி செய்கிற உதவிகள் கர்த்தர் அவங்களை மேலே ஆசீர்வதித்து பெருக செய்வார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, கொஞ்சத்தில் உண்மையாக அந்த அநேகர் அதிகார கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னால் லூக்கா புத்தகத்தை படித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிக்கும் போது வறுமையாக கடலில் ஒன்றும் அகப்படலை, மீன் அகப்படலன்னு கரைக்கு வந்தவரிடத்துல கொஞ்சம் படகு கூடன்னு கேட்டால் கொடுத்தான். அந்த படகை கொடுத்தவன் பற்றி 2வது அவன் வறுமையாக போகவில்லை. கர்த்தர் வாத்தின்படி மறுபடியும் போய் வலையை போடுறாங்க. போடும் போது அலைக்கு குளிக்கு சரிஞ்சு விழத்தக்க மீன்கள் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி கடல்ல தானே வந்தான், அலமோதி கொண்டு வந்தான், ஒன்றுமே இல்லைன்னு வந்தான். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு கொடுத்தவர்கள் என்னைக்கும் வறுமை கிடையாது. தேவனிடத்துல தசமாதம் கொடுத்த ஒரு நாளுக்கும் கஷ்டப்பட்டு வாழ்ந்ததே கிடையாதுங்க. அது நிச்சயமாக முடிவு உண்டு. எனக்கு தான் நல்லா தெரியும். அதுக்கு கொடுத்தவன் இது வரைக்கும் வறுமையில் வந்தது கிடையாதுங்க. நாளுக்கு நாள் பெருக செய்திருக்காரு. அந்த பெருகு செய்கிற காரியங்கள்லேருந்து வருமானத்திலேருந்து அது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும் போது மேலும் மேலும் கடன் தொல்லைக்கு கடந்து போய் நம்முடைய காரியங்களை கொடுத்து அதிகமாக கேட்டு இதுக்கு மேலே அதுக்கு மேலே ஆசைப்பட்டு கடந்து போகும்போது தான் வறுமை தவிர. ஆனால் தசம்பாதத்துக்கு ஏற்ற காணிக்கை உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற தசம்பாதத்தை நீ கொடுக்கப்படும் போது கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்திருக்கிற தவிர வறுமை என்று வந்தால் எங்கேயோ உனக்குள்ளே தான் ஒரு காரியம் இருக்கும். அதை அறிக்கை செய்து விட்டால் நிச்சயமாக இனி வர காலத்தில் செய்ய மாட்டேன், அதையும் நீ அறிக்கை செய்தால் கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, எதை நிறுத்துறீங்க தெரியாதுங்க. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு அலைக்கு குளிக்கு சந்தோஷம் நிறைவத்தக்க கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.